கலை இல்லாமல் தமிழ் இல்லை, தமிழ் இல்லாமல் நம் தமிழகம் இல்லை. எங்குமே கலை நமது இசை மூலமாக சினிமாவிலும் சரி, அரசியலிலும் சரி, தமிழிலும் சரி, என்றைக்குமே நமது கலை நம் உடலோடு, நம் உயிரோடு, நம் ரத்தத்தோடு கலந்த ஒரு விஷயம். அதுவும் கேப்டனுக்காக நீங்க ஒரு ட்ரிபியூட் பண்றீங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. சற்றேறக்குரிய 12 மணி நேரம் 150 பாடல்களை, அதுவும் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய பாடல்கள் மட்டுமே பாடி ஒரு சாதனையை நீங்க நிகழ்த்தணும்னு சொல்லியிருக்கீங்க. உறுதியாக உங்கள் சகோதரியாக, உங்கள் அண்ணியாக நிச்சயமாக அந்த விழாவிலே நான் பங்கேற்பேன் என்று அன்றைக்கு உறுதுணையாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண. அந்த வகையிலே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது உண்மையிலேயே மிக மிக மகிழ்ச்சியாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். நான் இப்ப எங்கு போனாலும் உன்னை தினம் தேடும் தலைவன் அப்படிங்கிற பாடலை பாடுவதும், அதே போல என்னாசை மச்சான்ல ஆடியிலே செய்தி சொல்லி பாடலை பாடி என் கண்களில் நீர் வரவழைக்கிறதும் இப்ப தொடர் நிகழ்ச்சியா இருக்கு. நான் அந்த பாடலை கேட்கும் போது என்னுடைய கல்லூரி பருவத்துக்கு போயிருவேன். உன்னை தினம் தேடும் தலைவன் அப்படின்ற பாடல் நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்த போது, அப்போ கேப்டனுடைய திரைப்படத்தை என்னுடைய தகப்பனார் வேலை செய்த மூங்கில் துறை பட்டுல அந்த கிராம பின்னணியிலே அந்த கிராம மக்களோடு உட்கார்ந்து அந்த தியேட்டர்ல நான் பார்த்த அந்த நொடியே கேப்டனுடைய மிகப்பெரிய ஒரு ஃபேனா நான் மாறிட்டேன்.